Good afternoon, children. So, healthy teeth are important for healthy life. Like other body parts, our teeth also need care, or else they can also get damaged. One way to keep our teeth healthy is by brushing them daily. ஸோ நம்மளுடைய பாடி நம்ம ஹெல்த்தி டீத் ஸோ ஹெல்த்தி டீத் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஹெல்த்தி லைஃப். நம்மளுடைய ஹெல்த்தியான லைஃப் இருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு ஹெல்த்தியான டீத் இருக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் லைக் அதர் பாடி பார்ட்ஸ். நம்மளுடைய அதர் பாடி பார்ட்ஸ் நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறோமோ அதே மாதிரி டீத்தையும் நம்ம டேக் கேர் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைனாக்கா தட் வில் ஆல்சோ கெட் டேமேஜ், அதுவும் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன் வே டு கீப் அவர் டீத் ஹெல்த்தி பை ப்ரஷிங் டீத் டெய்லி. ஸோ நம்ம கரெக்டாக டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்ரீன் பாக்ஸ். எ டென்டிஸ்ட் இஸ் எ டாக்டர் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் டேக்கிங் கேர் ஆஃப் டீத். ஸோ நம்ம டீத்தை டேக் கேர் பண்ணுற டாக்டருக்கு பேர் டென்டிஸ்ட்னு சொல்லுவோம். டிட் யூ நோ தட் தேர் ஆர் டென்டிஸ்ட் ஹூ ஸ்பெஷலைஸ் இன் டேக்கிங் கேர் ஆஃப் கம்ஸ்? தே ஆர் கால் பீரியோடான்டிஸ்ட். ஸோ ஸ்பெஷலாக கம்ஸ் மட்டும் அந்த பார்க்குற அந்த டாக்டருக்கு பேர் பீரியோடான்டிஸ்ட். So next, when we eat small bits of food can get stuck between our teeth. ஸோ நம்ம ஏதாவது ஃபுட்டை சாப்பிடும்போது அந்த ஃபுட்டினுடைய ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுனா நம்ம டீத்துடைய பிட்வீனில் போயிட்டு ஸ்டக் ஆகிடும். திஸ் கேன் பி ரிமூவ் பை ப்ரஷிங் தெம் டூத் பேஸ்ட். ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணும்போது பண்ணும்போது அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அந்த பிளேஸ்லேருந்து. நெக்ஸ்ட், Figure 6 shows what happens when we do not clean our teeth every day. ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணல அப்படின்னாக்கா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு இங்கே ஃபிகர் 6ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். plaque, cavity, tooth decay. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் plaque. ஸோ plaque means sometimes teeth get covered by sticky layer of germs. This sticky layer is called plaque. ஸோ சம்டைம்ஸ் நம்ம கரெக்டாக ப்ரஷ் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம டீத்தில் வந்து ஸ்டிக்கி லேயரை ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்டிக்கி லேயருக்கு பேர் தான் plaque. Next, this plaque along with sugar from food forms acid. ஸோ அந்த ஸ்டிக்கி லேயரும் தட் இஸ் பிளாக், அந்த பிளாக்கும் நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸில் ஃபுட்டில் இருக்கிற சுகர் அந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து ஆசிட் அப்படின்ற ஒரு பொருளை க்ரியேட் பண்ணும். ஆசிட் கேன் மேக் ஹோல்ஸ் இன் த எனாமல். தீஸ் ஹோல்ஸ் ஆர் கால் கேவிட்டிஸ். ஸோ அந்த ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்மளோட எனாமலில் ஹோல்ஸை க்ரியேட் பண்ணும். அந்த ஹோல்ஸுக்கு பேர் தான் கேவிட்டிஸ். when germs enter these cavities, the teeth begin to rot or decay. ஸோ அந்த கேவிட்டி அந்த ஹோல்ஸ் வழியாக ஜெர்ம்ஸ் ஈஸியாக என்டர் ஆகும். ஸோ அப்படி என்டர் ஆகும்போது அந்த டூத் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்கு பேர் தான் டூத் டிகே. நெக்ஸ்ட், germs and food particles that remain in the mouth also cause. நம்ம டீத்தில் வந்து ஜெர்ம்ஸும் ஃபுட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸும் வரும். தட் இஸ் டூத் பெயின், கம் டிசீசஸ், ப்ளீடிங், இன்டைஜஷன், பேட் பிரீத். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இதுவும் நம்ம கரெக்டாக ப்ரஷ் பண்ணல அப்படின்னாக்கா இந்த ப்ராப்ளம்ஸும் வரும். நெக்ஸ்ட் ஒன், here are some steps to take care of our teeth. So here given some steps to take care of our teeth. So first one, brush your teeth twice a day for at least 2 to 3 minutes each time. ஸோ நம்ம 2 times ப்ரஷ் பண்ணணும். அது வந்து மேக்ஸிமம் 2 to 3 minutes இருக்கலாம். ரெகுலர் ப்ரஷிங் வித் டூத் பேஸ்ட் ரிமூவ் பிளாக் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் டிகே. நம்ம ரெகுலராக ப்ரஷ் பண்ணும்போது டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது இந்த பிளாக் அண்ட் டிகே ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், ரின்ஸ் யுவர் மவுத் வெல் ஆஃப்டர் எவ்ரி மீல். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபுட்டை சாப்பிட்டாலும் நம்ம நல்லா ரின்ஸ் பண்ணணும். ரின்ஸ் மீன்ஸ் கொப்பளிக்கிறது. ஸோ ரின்சிங் ஆஃப்டர் ஈட்டிங் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் அண்ட் சுகரி ட்ரீட்ஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ எஸ்பெஷலாக வந்து சுகர் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, சாக்லேட் அதெல்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக ரின்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், விசிட் யுவர் டென்டிஸ்ட் once in 6 months for dental checkup. ஸோ 6 months once வந்து நம்ம டென்டல் செக்கப் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், கம்பானியன் 7B activity, brushing routine. Brushing teeth with a toothbrush and toothpaste help us prevent plaque and cavities. Let us learn how to brush your teeth properly. ஸோ நம்ம கரெக்டாக டூத் பேஸ்ட் அண்ட் டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது இந்த பிளாக் கேவிட்டிஸ் வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், here given some steps to how to brush. நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், மூவ் த ப்ரஷ் இன் அப் அண்ட் டவுன் மோஷன்ஸ் such that it brushes the teeth and the gums. ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து அப் அண்ட் டவுன் இந்த பொசிஷனில் ப்ரஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், மூவ் த ப்ரஷ் இன் ஸ்மால் சர்க்குலர் மோஷன். ஸோ சர்க்குலர் மோஷன்ஸில் நெக்ஸ்ட்டு ப்ரஷ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப், க்ளீன் த பேக் ஆஃப் த அப்பர் இன்சிசஸ் இன் ஸ்மால் அப் டவுன்
motions by tilting the brush. ஸோ உள்ள அந்த இன்சிசஸ் அப்பர் அண்ட் லோயர் இன்சிசஸ்க்கு உள்ள இன்சைடில் வந்து ப்ரஷ் பண்ணணும். ரிப்பீட் த சேம் ஃபார் த பேக் ஆஃப் த லோயர் இன்சிசஸ். அதே வந்து லோயர் இன்சிசஸ்க்கும் கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், மூவ் த ப்ரஷ் இன் பேக் அண்ட் ஃபோர்த் motions to clean the biting surfaces of the molars and premolars. ஸோ நெக்ஸ்ட்டு பேக் ஆஃப் த மவுத்தில் இருக்கிற மோலார்ஸ் அண்ட் ப்ரீமோலார்ஸை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு க்ளீன் அவர் டீத். நெக்ஸ்ட் ஒன், do not forget to rinse your mouth well with water after brushing. ஸோ நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும், நல்லா வாட்டரை வச்சு நல்லா மவுத் வந்து ரின்ஸ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ டு ஆல்.